ஹே காஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது 2023 வந்த ஒரு ஆக்ஷன் மூவி. இதோட ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 hours 44 minutes கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனால், நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருப்பார். இவருக்கு இந்த அம்மாவை பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசைப்படுவார். எங்கள் அம்மாவோட கடைசி காலத்தில் அவங்க கூட இருக்கணும்னு நினைப்பார். சரத்குமார் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜெயிலில் வார்டனாக இருப்பார். நம்ம ஹீரோ அவருடைய அம்மாவை பார்க்குறதுக்காக இவர் அலோவ் பண்ணுவார், அதாவது பர்மிஷன் கொடுப்பாரு. இவர் இப்படி பண்ணனால இவரை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஜெயிலேருந்து வெளியில் வந்த உடனே முதல்ல இவரை பார்க்குறதுக்காக தான் போவார். பட் ஒரு ஆக்சிடெண்ட்டில் பார்த்திங்கன்னா சரத்குமார் இறந்துருப்பார். அவருக்கு ஒரு மகள் இருப்பாங்க. பட் சரத்குமாருக்கு பார்த்திங்கன்னா தன்னுடைய பொண்ணை வளர்த்து ஒரு பெரிய மிலிட்ரி ஆஃபீஸராக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவோடு இருந்திருப்பார். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஒரு பொண்ணை நம்ம வளர்க்கலாம், இவங்களை அவங்க அப்பா ஆசைப்படியே ஒரு பெரிய மிலிட்ரி ஆஃபீஸராக ஆக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தோட ஜேர்னி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒரு பொண்ணு வளர்ந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு மிலிட்ரியிலலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அவங்களுக்கு எல்லா பொண்ணு மாரியே சராசரியாக மேரேஜ் பண்ணிவிட்டு நார்மல் லைஃப் லீட் பண்ண ஆசையாக இருக்கும். பட் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவங்கள எப்படியாவது போல்டாக ஆக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுவார். பட் அவங்களுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. இதே நேரத்தில் நம்ம படத்துடைய வில்லனை காமிக்கிறாங்க. இவருக்கு தான் எப்போவுமே நம்பர் 1 ஆகணும்னு சொல்லிட்டு இருப்பார். ஒரு பெரிய பிஸ்னஸ் டீல் தனக்கு கிடைக்கிறதுக்காக அவருடைய சொந்த மகனை கூட அவர் இழந்துருப்பார். பட் அவருடைய பிஸ்னஸை கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகிற மாரி ஒரு எவிடன்ஸ் ஒரு நபர்கிட்ட இருக்கும். அந்த ஒரு எவிடன்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த ஒரு நபர் நம்ம ஹீரோட மகளோடைய லேப்டாப்பை யூஸ் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு கேங் பார்த்திங்கன்னா இந்த பொண்ணுக்கு தான் எல்லாமே தெரியும். ஸோ இவங்களை தூக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுவாங்க. இதை தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோ அந்த ஒரு கேங்கில் இருக்கிற அத்தனை பேரையும் பயங்கரமாக அடிச்சிடுவார், இந்த பொண்ணையும் காப்பாற்றிடுவார். பட் இதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோவும் வில்லனும் மீட் பண்ணுவாங்க. இவங்க 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருக்கும். அதாவது நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். இவர் ஜெயிலுக்கு போகிறதுக்கும் எல்லாமே இழக்கிறதுக்கும் அந்த ஒரு வில்லன் தான் காரணமாக இருப்பார். இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த ஒரு வில்லனை என்ன பண்ணுறாரு, இந்த பொண்ணை எப்படி போல்டு ஆக்குறாரு, அவங்களுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணுறாரு. இதே நேரத்தில் அந்த ஒரு வில்லன் இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கொடுக்குறாரு, இவர் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு. இதான் இந்த படத்துடைய பாக்கி ஸ்டோரி. ஓகே காஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.